பைபிளை எழுதினவர் யார் அப்படின்ற கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். 2 பேதுரு 1 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா பைபிளை எழுதினது யார் அப்படின்னா தேவன் தாங்க பைபிளோட ஆத்தர். சரியா? அப்போ யார் எப்படி எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 40 நபர்கள் பைபிளை எழுதினதா நம்பப்படுகிறது. சரியா? அவர்கள் யார் அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்ல. ஆனா அவர்கள் எப்படி எழுதினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அவர்களுக்கு எழுத வேண்டிய கருத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்தார். அந்த கருத்துக்களை அவர்கள் அவர்களுடைய சொந்த நடையில் எழுதினார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இதற்கு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்செய்தி நூல்கள் 4 உள்ளன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பவை நற்செய்தி புத்தகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த புத்தகங்களை 4 நபர்கள் எழுதினாங்க. அதன் கருத்துக்கள் எல்லாமே ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனா நடை வேறுபட்டு காணப்படுகிறது. அதனால கருத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த எழுத்தாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய சொந்த நடையின்படி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க எழுதினாங்க என்பதாக பார்க்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.